வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, படித்தது மறக்காமல் இருக்க என்ன சார் பண்ணணும்? எனக்கு படித்தது ஃபுல்லாக மறந்து மறந்து போகுது சார். நானும் எவ்வளவோ வாட்டி படிக்கிறேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் பண்ண முடியல. எக்ஸாம் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்குது. இன்னும் குரூப் 4க்கு 60 நாள்னு சொல்கிறாங்க, குரூப் 2க்கு 100 நாள்னு சொல்கிறாங்க. நானும் பல வருஷமாக படிக்கிறேன், படித்ததெல்லாம் மறந்து மறந்து போகுது சார். என்ன பண்ணுறதுனே தெரியலை. ரிவிஷன் மெத்தட்லாம் சொல்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு வந்து மைண்டில் ஏறவே மாட்டேங்குது சார். எப்படியாவது நான் படித்தது மறக்காமல் இருக்கிறது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு இப்போ தான் நமக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா மைண்டில் ஏற்றிக்கங்க. படிக்கிறது மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா இந்த வீடியோவே நிறைய பேர் மறந்துட்டு போயிருவீங்க. உள்ள சொல்ல பாயிண்ட்டே நிறைய பேர் மறந்துட்டு போயிருவீங்க. ஸோ அந்த பாயிண்ட்லாம் என்ன பண்ணிக்கிங்க, நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறத சின்ன சின்ன விஷயத்த கூட என்ன பண்ணுங்கள், எழுதி வச்சு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறந்துடாதுங்க, எதுவுமே மறக்காது. நான் கூட என்ன பண்ணுவேன், நிறைய மறதி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நானும். இருந்தாலும் என்ன பண்ணுவேன், எல்லா சின்ன சின்ன விஷயத்த கூட காலைல எந்திரிக்கிறதுலேருந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் முதற்கொண்டு, நைட்டு எப்போ தூங்குன்றத முதற்கொண்டு எழுதி வச்சுட்டு தான் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அது பண்ணுறதுனால எனக்கு வந்து ஞாபக சக்தி இருக்குதோ இல்லையோ அந்த வேலையை நான் மறக்காமல் பண்ணிடுவேன். ஸோ அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அன்றாட வேலைகளை நம்ம செய்கிறது கூட என்ன பண்ணாமல் இருக்கும், மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? சரி, படிக்கிறது மறக்காமல் இருக்க என்ன சார் பண்ணணும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கம்மியாக படிங்க. என்ன சார் சொல்கிறீங்க, படிக்கிறதே பெரிய விஷயம் இல்லை, கம்மியாக வேறு படிங்கன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ லெசன் இருக்குது, வேலைக்கு போகணும், எவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு, நீங்கள் என்ன கம்மியாக படிங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த மெமரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறதே ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப மனிதர்களுடைய அந்த மெமரி கெப்பாசிட்டியை வந்து நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட வேலைகளுக்கும் இதுக்குமே அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறப்போ படிக்கிற விஷயத்தை வந்து நம்ம கம்மியாக தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மூளையில் ஸ்டோரேஜ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸ்டோரேஜ் அதிகமாக பழைய விஷயங்கள் உங்களுக்கு லைட்டாக மறக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான முதல் பாயிண்ட், கம்மியாக படிங்க தயவுசெய்து. ஓகேங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸஸில் ஃபுல்லாக நான் படிக்கிறேன், 100 பக்கத்தை படிக்கிறேன், 200 பக்கத்தை படிக்கிறேன்னு சொல்லிட்டு முழுசாக இறங்கி 200 பக்கத்தில் ஒன்றுமே ஞாபகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு 10 பக்கத்தை படிச்சிருக்கேன், 10 பக்கத்துலேருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் பக்காவாக ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிற ஒரு ஆளாக நீங்கள் வந்து இருங்க ஃபஸ்ட்டு. இல்லைங்களா? எல்லாத்தையும் படித்தா தான் ஆன்சர் பண்ண முடியுங்கிறதே முதல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே தப்புங்க. நீங்கள் வந்து 200 பக்கத்தையும் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் முழுசாக புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்கிறதே முக்கியமான பாயிண்ட்டே 10 பாயிண்ட்டு தான் இருக்கும். இல்லை, அதுவும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கெலாம் வந்து யார்கிட்ட நீங்கள் நோட்ஸ் வாங்கினாலும் சரி, 300 பக்கம் 400 பக்கம் இருந்தால் கூட ஒரே பாயிண்ட்டு தான் ஆன்சர் இருக்கும் உங்களுக்கு. ஒரு திட்டம்னு எடுத்துக்கிட்டால் எப்போ தொடங்கப்பட்டது, யார் பயனாளிகள், எவ்வளோ லட்சம், சிம்பிள், எங்கே தொடங்கப்பட்டது, 4 பாயிண்டில் முடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா விதமான சப்ஜெக்ட்டுக்கும் 4 பாயிண்ட்டு 5 பாயிண்ட்டு மட்டும் படிங்க. அந்த பாயிண்ட்டு மட்டுமே என்ன பண்ணுங்கள், நீங்கள் திருப்பி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மனப்பாடம் இருக்கும். 100 பாயிண்ட்டு படித்தாலும் 100 பாயிண்ட்லேருந்து கேட்கக்கூடிய 100 கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கக்கூடிய 50 கேள்வியை சுற்றி விட்டு கூட வாங்கலேன், நீட்டாக நீங்கள் 120 கேள்வி அடிப்பீங்க. 200 கொஷின் கேட்குறான் சார், நான் 100 கொஷினுக்கு தான் சார் எனக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியும், மிச்சம் இருக்கக்கூடிய 100 கேள்வி தெரியாதா? கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனநிலை தான். அதனால் நீங்கள் ரொம்ப அதிகமாக படித்தாதான் நம்ம அதிகமாக ஆன்சர் பண்ண முடியும். டிஎன்பிசி என்பது ஒரு கடல், அது வந்து அளவிட முடியாதது, அதனால் அளவிட முடியாமல் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை தூக்கி போடுங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கம்மியாக படிங்க, அதே நேரத்தில் ஸ்டாண்டர்டாக குவாலிட்டியாக படிங்க, அதான் முக்கியம். இல்லையா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், மினிமம் சோர்ஸு. அது என்ன சார் மினிமம் சோர்ஸுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகங்களோட எண்ணிக்கையை கம்மி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? கம்மி பண்ணிக்கங்கன்னா எப்படி சார் பாதியாக கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ண? அப்படி கிடையாது. கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நோட்ஸ் போடுறான், இந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு நோட்ஸ் போடுறான், இதெல்லாம் தொகுத்து ஒரு நோட்ஸ் போடுறான், இதெல்லாம் தொகுத்து ஒரு நோட்ஸ் போடுறான்னு ஊரில் இருக்கிற எல்லா நோட்ஸையும் வாங்கி வச்சுக்கிறது, இருக்கிற எல்லா பிடிஎஃப்பையும் வாங்கி வச்சுக்கிறது, எல்லாத்தையும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் வாசிக்கிறது, அப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லி கதறது. இதெல்லாம் தேவையா குமார்? எதுக்கு குமார்? நம்மக்கிட்ட இருக்குது ஒரு சோர்ஸு, அதர் சோர்ஸு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுப்புட்டு எல்லா இன்ஸ்டியூட்டில் போகிற பிடிஎஃப், எல்லா இன்ஸ்டியூட்டில் போகிற நோட்ஸு எல்லாத்தையும் கட்டி வாங்கிக்கிட்டு பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப்பை பிரிண்ட்டை போட்டுக்கிட்டு வீடு ஃபுல்லாக வெறும் பேப்பரும் நோட்ஸுமாக குமிஞ்சு கிடக்கும். மூளைக்குள்ளே மைண்டுக்குள்ளே பார்த்தோம்னா வெறும் 4 பாயிண்ட் கூட மிஞ்சாது. அது தேவையில்லைங்க நமக்கு. நம்மக்கிட்ட ஒரு சோர்ஸ் இருந்தாலும் 4 புத்தகம் தான் படிக்கிறீங்களா, தமிழுக்கு ஒரு ஸ்கூல் புத்தகம் ப்ளஸ் ஒரு சோர்ஸு, அதை மட்டும் படிங்க. இது தாண்டி போகாது, இதை தாண்டி போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதி மனநிலைக்கு வாங்க.
அந்த நிலைக்கு வந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியாது, படித்தது மறக்காமல் இருக்காது. நீங்கள் போட்டுக்கிட்டு நான் படிச்சிட்டேன் சார், எல்லா நோட்ஸையும் நான் படிச்சிட்டேன் சார், படிக்கிறதுங்கிறது வேறு, வாட்ச் விட்றதுங்கிறது வேறங்க. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் படிக்கிறீங்களா வாட்ச் விட்றீங்களா, அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் வாட்ச் மட்டும்தான் விடுவீங்க. இங்கே இருக்க நிறைய பேருக்கு ஒரு வாட்டி வாசித்த புத்தகத்தை திருப்பி வாசிக்கிறதுக்கே கடுப்பாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கே உங்களுக்கு தனியாக வீடியோ போடணும். அந்த மனநிலையை மாற்றுறதுக்கு ஒரு வாட்டி பிடிச்ச புக்கை என்ன பண்ண மாட்டார், ஒரு அப்படியே குழந்தைங்களாம் ஒரு வாட்டி போட்ட ட்ரெஸ்ஸை திருப்பி போட மாட்டேங்க. அந்த மாதிரி ஒரு வாட்டி படித்த புக்கை சார் திருப்பி படிக்க மாட்டீங்களோ, அந்த மாதிரி சில பேர் மனநிலையில் இருப்பீங்க. அதை முதல்ல மாற்றுங்க. இல்லை படித்த புக்கை படிக்கிறத முதல்ல சந்தோஷமாக படிங்க. அதை விட்டுவிட்டு இருக்கிற புதுசாக தான் நான் படிப்பேன், அப்போ தான் என்னால் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு புதுசாக புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்து தாங்க போகும். நீங்கள் அடுத்தடுத்து நிறைய சோர்ஸ் ஏற்ற அது என்னது இது, அதான் சொல்லுவாங்கள்ல, அளவுக்கு மீறி வண்டி ஏற்றுனா வண்டியோட அச்சுமே முறிஞ்சிரும் சொல்லுவார் திருவள்ளுவரே. ஓகேங்களா, அளவுக்கு மீறி மயிலிறகே ஆனால் கூட, நீங்கள் பஞ்சவே ஏற்றினா கூட, பஞ்சு முட்டையவே ஏற்றினா கூட, அளவுக்கு மீறி பஞ்சு முட்டையை ஏற்றுனீங்கன்னா அந்த வண்டியோடைய அச்சு முறிஞ்சிரும். அதே மாதிரி தான் உங்களுடைய மூளையும். அளவுக்கு மீறியான கருத்துக்களை நீங்கள் ஏற்ற மூளை தாங்காதுங்க. அதனால் என்ன பண்ணாதீங்க, கம்மியாக படித்தாலும் கரெக்டாக படிங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகங்களோட எண்ணிக்கையை குறைத்து கொள்ளுங்கள். ஓகேங்களா, அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்கள், மெத்தட் ஆஃப் ரிப்பீட் அண்ட் ரிவிஷன். அது என்ன சார் மெத்தட் ஆஃப் ரிப்பீட் அண்ட் ரிவிஷனு? ஒன்றும் கிடையாது. நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தை ரிப்பீட்டாக சொல்லி பாருங்கள். சின்ன வயசில் நம்ம படித்தது கிடையாது, வாக் அட் பிட்டிபுல்னு. அதே மாதிரி தான் மக்கப் மாதிரி தெரியும் உங்களுக்கு. நீங்கள் புரிந்து கொண்ட விஷயத்தை கூட திருப்பி மக்கப் பண்ணால் தான் ஞாபகம் இருக்கும். நீங்கள் புரிஞ்சு படிக்கிறீங்கிறது ஒரு பக்கத்து இருக்கட்டும், நீங்கள் புரிந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை கூட மீண்டும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ரிப்பீட் பண்ணால் தான் உங்களால் புரியும். இதுக்காக மொட்டை மனப்பாடம்ன்ற மாதிரி என்னது யோசிக்காதீங்க. நீங்கள் புரிஞ்சு கொண்ட விஷயத்தை கூட மொட்டை மனப்பாடம் தான் பண்ணி மைண்டில் ஏற்றணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா, அடுத்து ரிவிஷனு. ஓகேங்களா, ரிப்பீட் பண்ணதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், திருப்பி சொல்லி பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட், ரைட் த ஷார்ட் நோட்ஸ். அது என்ன சார் ஷார்ட் நோட்ஸு? மொத்த பாடத்துக்கும் ஒரு ஸ்கூல் புக்குக்கு ஃபுல்லாக ஷார்ட் நோட்ஸ் எடுத்துறவா சார்? அப்படி கிடையாது. எல்லோரும் சொல்லுவாங்க சில பேர்லாம், இந்த மாதிரி நான் புக்கில் நோட்ஸ் எடுத்து படித்தேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் எந்த ஒரு புக்கில் பெருசாக நோட்ஸ் எடுத்தது கிடையாதுங்க. நான் புக்கில் நோட்ஸ் எடுத்ததுங்கிறது ரொம்ப கம்மி தான். நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு எனக்கு தெரிஞ்சு 10th 12th இயர் மட்டும் எடுத்திருக்கேன். அதுதான் உங்களுக்கு நான் வீடியோ கூட போட்டிருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன மீனிங்கில் சொல்ல வரேன் அப்படின்னா, ஷார்ட் நோட்ஸுங்கிறது நீங்கள் படித்த விஷயத்தை படிக்கிற போதே எழுதி பார்க்குறது. அதானே சார் படிக்கிற போது எழுதி பார்க்குறது. உதாரணத்துக்கு இப்போது காந்தியை பற்றி ஒரு பாடம் படிக்கிறீங்க. அவர் இந்த வருஷம் பிறந்தாருங்க, இந்த மாதிரி 3 மிகப்பெரிய போராட்டங்களில் கலந்துக்கிட்டாருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா இந்த வருஷம் லண்டனில் இது பண்ணாருங்க, சம்பரான் சத்தியாகிரகம், அகமதாபாத் சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகத்தெல்லாம் கலந்துக்கிட்டாருங்கன்னு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நீட்டாக ஒரு துண்டு பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு பேப்பர் மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், 1917 18 இந்த மாதிரி பீகார் ஷார்ட்டாக எழுதி பார்க்குறது. இல்லை, படித்ததை ஷார்ட்டாக எழுதி பார்க்குறது. முழுமையாக எழுதி பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரம் கிடையாது. அதே போல் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு முழுமையாக நோட்ஸ் எடுப்பதற்கும் உங்களுக்கு நேரம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சும்மா ஒரு வேஸ்ட் பேப்பர் மாதிரி எடுத்துக்கிட்டு வருஷத்தை மட்டும் 17 எழுதுங்க. அப்படி எழுதி பாருங்கள். அந்த பாடத்தை திருப்பி நீங்கள் ஒரு வாட்டி படிப்பீங்க பாருங்கள். செகண்ட் டைம் படிக்கும் போது அதே மாதிரி பண்ணுங்கள். 1917 பீகார் பீன்னு மட்டும் போட்டுங்க, பீகார் சம்பரம் சந்தியா, அதே 18 அகமதாபாத், அதே மாதிரி கேதா, அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிங்க, ஷார்ட்டாக எழுதி பழகுங்க. இப்படி ஷார்ட் நோட்டாக எழுதி பழகி பாருங்கள். ஓகேங்களா, ஃபுல்லாக உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லலை நான், அதனால் நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. ஃபுல் நோட்ஸ் நான் எடுக்க சொல்லலை, ஷார்ட்டாக எழுதி பார்க்க சொல்கிறேன். இந்த மாதிரி எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மறக்காதுங்க. இதான் 4வது பாயிண்ட். அடுத்து பாருங்கள் 5வது பாயிண்ட், டிஸ்கஷன் அண்ட் ப்ளே த கேம். அது என்ன சார் டிஸ்கஷன் அண்ட் ப்ளே த கேமு? டிஸ்கஷன் அப்படின்னா உங்களுக்கு கூட படிக்கிறவங்க கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. நீங்கள் தனியாகவே படிக்கிறீங்க அப்படின்னா கூட வீட்டில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அதை பற்றி நான் நிறைய பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். அந்த பற்றி என்ன பண்ணுங்கள், நிறைய பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோட பேசி உரையாடுங்கள். ஒரு டாபிக் எடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் ஒரு டாபிக் படிச்சிருக்கேங்க, இந்த மாதிரி நான் பாலிட்டியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் படிச்சிருக்கேன், குடியரசுத் தலைவரை பற்றி நான் ஒரு டாபிக் படிச்சிருக்கேன், இல்லை அரசியலமைப்பு திருத்தத்தை பற்றி ஒரு டாபிக் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் அவங்ககிட்ட கேள்வி கேளுங்க. அரசியலமைப்பு திருத்தத்தில் 20வது பகுதி என்ன சொல்லுது சொல்லு பார்ப்போம். அரசியலமைப்பு திருத்தத்தில் 7வது பகுதி என்ன சொல்லுது பார்ப்போம். அதே மாதிரி 52வது திருத்த சட்டம் 1985 என்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, அவரிடம் கேள்வி கேளுங்க. அவரை கேள்வி கேட்குறப்ப அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப ஆர்வமாக உங்களுக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுவார். படிச்சிருந்தவர் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணும்போது அவருக்கு ஒரு ஆன்சர் சொல்லும்போது நீங்கள் அது சம்பந்தமாக நீங்கள் படித்திருக்கக்கூடிய விஷயத்தை அவரிடம் என்ன பண்ணிடுங்க, ஒப்பிச்சிடுங்க. இதுக்கு பேர் தான் டிஸ்கஸ் பண்ணுறது.
அப்புறம் ப்ளே த கேம் விளையாடுங்க. வேலா நீ என்ன சப்ஜெக்ட் படிச்ச இன்னைக்கு வா, நீங்கள் என்னங்க சப்ஜெக்ட் படிச்சீங்க, அதில் இந்த ஒரு கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு அவங்ககிட்ட என்ன பண்ணுங்கள், அவங்கள நீங்கள் உங்களுடைய கேமில் விளையாட கூப்பிடுங்க, விளையாட கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஒரு சப்ஜெக்ட் படிச்சேங்க, அதுலேருந்து நான் ஒரு 2 கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிச்சீங்கல்ல அதுலேருந்து நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், அவரை கூப்பிட்டு விளையாடுங்கள். படிப்பு ரீதியாக விளையாட பழகிக்கொள்ளுங்கள். 2 பேரும் என்ன பண்ணுங்கள், உட்காந்து விளையாடுங்க. 4 பேர் கூட விளையாடுங்க, ஜாலியாக இருக்கும். 4 பேரும் படித்தது என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி நான் அந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கேங்க, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்கல்ல, உங்கள்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்குறேன் சொல்லுங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்படி பேசி விளையாண்டிங்கனாலே உங்களுக்கு மறந்து போகாதுங்க. மறந்து போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்படி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்து பாருங்கள், கடைசி பாயிண்ட்டு, 6வது பாயிண்ட்டு, ஸ்டோரி அண்ட் ஷார்ட்கட் ட்ரிக்ஸுங்க. இது ரொம்ப 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 முக்கியங்க. எந்த பாடத்தை நீங்கள் படித்தாலும் சரி, ஒரு கதையாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் படித்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி படித்தாலும் சரி, பாலிட்டி படித்தாலும் சரி, ஜியாகிரஃபி படித்தாலும் சரி, எதை படித்தாலும் அதை ஒரு கதையாக மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த மாதிரி எந்த ஒரு கதையாக வேணால் என்ன பண்ணுங்கள், அதை ட்ரை பண்ணுங்கள். அப்போ திருப்பி அதை படிக்கிறப்பையும் அதே கதையை சொல்லியே அதை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். திருப்பியும் ஒரு வாட்டி படிச்சிட்டேன் சார், ஒரு 2 வாட்டி படிச்சிட்டேன் சார், 3வது வாட்டி படிக்கும் போதும் அதே மாதிரி கதையை வச்சு சொல்லி பாருங்கள். 5வது வாட்டி, 6வது வாட்டி, 10வது வாட்டி போகிறப்பலாம் அந்த கதையே உங்களுக்கு தேவைப்படாது. பாடம் டேரெக்டாக உங்களுக்கு என்ன பண்ணிடும், மெமரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ், முக்கியமான பெயர்கள், முக்கியமான ஆண்டுகள், முக்கியமான நபர்கள், இந்த மாதிரி எல்லாமே என்னென்னது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் போட்டு ஞாபகம் வச்சுங்க. உதாரணத்துக்கு நான் கூட உங்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரைம் மினிஸ்டர், நிதி கமிஷனுக்கெல்லாம் ஷார்ட்கட் நம்மளுடைய சேனல்லே நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இல்லை அதெல்லாம் பார்க்காதவங்கிறத என்ன பண்ணிடுங்க, அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். வேலை முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே ஷார்ட்கட் போட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களால் கிராக் பண்ணிட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். இதெல்லாம் திருப்பி நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், மறந்து போதே அப்படிங்கிற ஒரு பீதி ஆகிறதுக்கு நீங்கள் தேவை கிடையாது. அவ்வளோ ஈஸியாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் வருஷத்துக்கு 52 1955 என்னென்னலாம் ஸ்டார்ட் ஆகுது, 1956 என்னென்னலாம் வந்திருக்குது, இதே மாதிரி ஒரே வருஷத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி ஒரே மாதிரி பேரில் என்னென்னலாம் காந்தி, புத்லிபா காந்தி, அந்த மாதிரி என்னென்னலாம் ஒரே மாதிரி பேர்லேயே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சங்கமா, சென்னை வாசி சங்கம், சென்னை மெட்ராஸ் மகாஜன சபை, இந்து இலக்கிய சங்கம், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்த மாதிரி எந்தெந்த அமைப்புகள் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கோர்வை ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வைத்துக்கொள்ள ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்படி பண்ணிட்டீங்க, இந்த 6 மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எப்படிங்க மறக்க வாய்ப்பு இருக்குதா? ஓகேங்களா? மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு துளி கூட கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ரொம்ப சூப்பராக போய் நீங்கள் படித்ததை ஞாபகம் வச்சுருக்கிறத போய் எக்ஸாமில் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. ரொம்ப சீக்கிரமாகவே கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுவீங்க. அதனால் எதை பண்ணும் நீங்கள் பயப்படாதீங்க. படித்தது கண்டிப்பாக மறக்காது, உங்களுக்குள்ளேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மமதியையும் அந்த ஒரு பீதியையும் நீங்கள் தூக்கி எறிங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. ஓகேங்களா? நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.